இந்த கொஸ்டினில் 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளத்தை கொண்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட ஒரு கோளம் ஒன்று இருக்குது, அதோட ஆரமும் இருக்குது, 9 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அதையும் எழுதிக்கிட்டேன், கோளம் வரைஞ்சிக்கிட்டேன், 9 சென்டிமீட்டர்னு போட்டாச்சு. அதே ஆரமுள்ள ஒரு கூம்பு செய்யப்பட்டால், அதாவது இந்த கோளத்தை நான் உருக்கி என்ன பண்ண போகிறேன், ஒரு கூம்பு உருவாக்க போகிறேன், அதோட ஆரமும் 9 சென்டிமீட்டர் தான். ஸோ அதையும் எழுதிக்கிட்டேன். நம்ம எதை உருவாக்குறோம், கூம்பு உருவாக்குறோம். கூம்பு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. எனில் அக்கூம்பின் உயரம் என்ன, அந்த கூம்போட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறோன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே மாறும், அதோட வால்யூம் மட்டும் மாறாது. அப்போது கோலத்தோட வால்யூமும் கூம்போட வால்யூமும் சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். சரி, கோலத்தின் வால்யூமுக்கான ஃபார்முலா என்ன? 4/3 πr கியூப்பு. இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? அப்போ கூம்புக்கு என்ன வரும் அப்படின்னா 1/3 πr² h. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் இந்த சம்பள் ரொம்பவே சிம்பிள். இப்போ என்ன பண்ணலாம், கட் பண்ணுவோமா? ஸோ இந்த மூணையும் அந்த மூணையும் கட் பண்ணிடலாம், பையும் கட் பண்ணிடலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதே ஆரமுள்ள ஆரம் வந்து சேமாக தான் இருக்குது இல்லையா? அப்போ r² இந்த r³ கட் பண்ணால் r மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அப்போ h என்ன வரும், 4rன்னு வருமா? ஓகே, ஆரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, அப்போ தான் ஹைட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ h 4 × 6க்கு பதிலாக 9ன்னு போடணும், பெருக்குனா 36ன்னு வரும். ஸோ 36 அப்படிங்கிறது ஆன்சர்.